சார், நீங்கள் சமீபத்தில் தொலைக்காட்சி விவாதங்கள் சொல்கிற விஷயம் வந்து உறுதியாக சொன்ன விஷயம் வந்து ஓபிஎஸ் விஜய் கூட போக மாட்டாருன்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. எஸ், அது எந்த அடிப்படையில்? காற்றுல கரையிற ஓட்டு வந்து ஓட்டு அல்ல, ப்ரூவ்டு ஓட்டு தான் ஓட்டுங்கிறத ஒரு தலைவரான ஓபிஎஸ் உணர்ந்திருக்கிறாரு. சினிமா நடிகர்கள் கலைஞர்கள் வந்து டெம்பர்மெண்ட்டில் தான் இருப்பாங்க, அவங்க அரசியலை கூர்ந்து பார்க்க மாட்டாங்க. ஏன் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் கூட என் வாழ்க்கையில் எனக்கு நல்ல வாழ்க்கை அமையாமல் போயிட்டு நான் செய்த பாவங்கிற மாதிரி அங்கே பொது இதிலேயே பேசினாங்க. அப்புறம் கட்சிகளை வந்துட்டு அதனால போராடுறேன்னு தான் இருந்தாங்க. என் நிர்பந்தங்கள் நீங்கியதுன்னு தான் அவங்களும் நின்னாங்க. அப்போ ஒரு நிலையற்ற தன்மை கொண்ட ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்து ஒரு சிஏ எதிர்ப்புன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு ஒரு கண்டஸ்ட் பண்ணாத நல்ல 4 முனை போட்டியில் 5வது முனையாக கண்டஸ்ட் பண்ணதுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் ரவீந்திரன் துரைசாமி போன்ற ஒரு மேக்சிமம் கரெக்டாக கணிச்சு சொல்லக்கூடிய, நான் கரெக்டாக கணிச்சு சொல்லுவேன்னு ஓபிஎஸ் அவர்களுக்கும் தெரியும். அதெல்லாம் கேட்காம ஒரு லெட்டர் பேடாக இருந்த ஒரு எம்ஜிஆர் திண்டுக்கல்லில் போட்டிட்டது மாதிரி போலரைசேஷனை உடச்சி விக்கிரவாண்டியில் போட்டியிடாத, ஏன் பெரியார் வர்சஸ் ஆன்டி பெரியார்னு இது பெரியார் மண்ணல்லன்னு சீமான் நிற்கும் போது இது பெரியார் மண்ணு தான்னு வெறும் வார்த்தையில் ஒரு ஏட்டு சுரக்கையா இல்லாமல் களத்துக்குள்ளே வந்து இது பெரியார் மண்ணு தான்னு நிற்காத விஜய் வந்து ஒரு இன்காம்பிட்டன்ட், இன்எலிஜிபிள், ஒரு டெம்பரரி காளான், ஒரு புற்றிசல்னு தான் அவர் நினைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் ஓபிஎஸ்க்கு கணக்கு விஜய் மேலே இருக்குது. நான் அதை உறுதியாக எனக்கு தெரிஞ்சனால தான் நான் அதை சொல்கிறேன். விஜய் ஒரு பெர்மனன்ட் பிளேயராக இருக்க மாட்டார், ஒரு தற்காலிக அரசியல்வாதி, டெம்பரரி அரசியல்வாதி, பார்ட் டைம் அரசியல்வாதியாக தான் இருப்பாருங்கிற எண்ண ஓட்டம் தான் விஜய் மேலே ஓபிஎஸ்க்கு இருக்குது. மேலும் விஜய்க்கு பலம் என்னன்னு தெரியாமல் அவரோட கூட்டணி போய் என்ன பிரயோஜனம், அவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாமல் அவரோட கூட்டணிக்கு போய் என்ன பிரயோஜனம். ஸ்டாலினுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி ஊருக்கே தெரியும், அவர் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு. இல்லை, இதில் என்னென்னா, இப்போது நான் இந்த என்டிஏ விட்டு ஓபிஎஸ் வெளில வந்த பொழுது ஓபிஎஸ் அணியில் இருக்க ஒரு மூத்த தலைவர் ஒருத்தர் பேசினேன். அவர் என்கிட்ட சொன்னது வந்து ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் வந்து எப்படி ஒரு சின்ன பையன் விஜய் போய் சிஎம்னு நாங்கள் சொல்ல முடியும்? அரசியல் அது இல்லை வம்சி. இல்லை இது ஏன் சொல்கிறேன், விஜய் 20% நிரூபிச்சிருந்தாருன்னா அது வேற வம்சி. அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு. உன்னை நம்பி தெருவில் போயிட்டோம்னா உனக்கு என்ன ஓட்டு வரும்னு தெரியாமல் 4 பேர் காசு கொடுத்த காசுக்கு கூவான், 4 பேர் சர்வேன்னுட்டு. அது நிஜம் இல்லை, பிளேயர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க வம்சி. அதைத்தான் நானே சொன்னேன். அன்புமணிக்கும் ஓபிஎஸ்க்கும் ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷன்ஸை பிளேயர் அவைல் பண்ண மாட்டாங்க. ஆப்ஷன் இருக்குன்னு காட்டி வேற பிரியாரிட்டிக்கு தான் போவாங்க. நீங்க 20% ஓட்டு எடுத்திருப்பீங்கன்னா 2024 உங்களோட அலையன்ஸுக்கு ஆள் வந்திருப்பாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, நான் அதை ட்வீட்டாக போட்டாங்க, ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட்டில் போட்டாங்க, அந்த மூத்த தலைவர் யார் ரவீந்திரன் துரைசாமின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அது ஆக்சுவலி நான் சொன்னது வந்து அதில் ஃபஸ்ட்டு ரவீந்திரன் சஜஸ்ட் பண்ணது வந்து விஜய் ஆப்ஷன் அவைல் பண்ணுறது சொன்னார். பட் நான் ஓபிஎஸ் ஏற்றுக்கல. நான் ஓபிஎஸ்ஸை பயன்படுத்துவேன், டிடிவே பயன்படுத்துவேன், அண்ணாமலையை பயன்படுத்துவேன், ஏன் விஜயை கூட பயன்படுத்துவேன். ரெடி விஜய் ப்ரோ. அதுக்கு சரியாக வராமல் படு குழியில் விழுந்து படு மோசமாக போக போகிறீங்க. டெமாலிஷன் மாஸ்டர் நாங்கங்கிறது ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும். நீங்கள் தேவையில்லாமல் எங்களை தூண்டி விட்டு வேலை பண்ணுறதுக்கு தக்க பதிலடி கிடைக்கும். 30,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் கண்டஸ்ட் பண்ணால் எங்கன்னாலும் தோக்கடிப்போம். தான் ஷுட் பி ரிமூவ்டு பை தான். டைமண்ட் கட்ஸ் டைமண்ட். விஜய் நாங்கள் பயன்படுத்துவோம், எங்களுக்கு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. இல்லை அவர் தான் எடப்பாடி ஆசையில் எடப்பாடி சேர்த்துற மாட்டாரான்னு இலவு காத்த கிளியா எடப்பாடின்னு ஆளா பறக்கிறாரு எடப்பாடிகிட்ட சீட்டு வாங்குறதுக்கு. நாங்கள் விஜயம் பயன்படுத்த தயார் தான். இப்போ புரியுதா நாங்கள் யாருன்னு? இல்லை எனக்கு சொன்ன இது வந்துன்னா, நீங்கள் தான் வந்து விஜய் சின்ன பையன், அவர் ஓபிஎஸ் சிஎம் அதை ஏற்றுக்க மாட்டார் நீங்கள் சொன்னாங்க. நான் விஜயை பற்றி பட் நீங்களே ஓபிஎஸ் எதுவுமே பேசலை. ஓபிஎஸ்க்கு விஜய் ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னவன் நான் தான். அன்புமணிக்கு விஜய் ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னவன் நான் தான். அந்த ஆப்ஷன் மெட்டீரியலைஸ் ஆகாது. ஏன்னா இருந்து பேசும்போது தம்பி என்ன சீஃப் மினிஸ்டர் சொல்லும் பாரு அவரு. அன்புமணி நீங்க பலம் நிரூபிக்கல, 117 117 நம்ம பங்கு வச்சுடுவோம் பாரு. அது மெட்டீரியலைஸ் ஆகாது. ஓபிஎஸ் டெக்னிக்கலா வளம் நிரூபிக்கிறது தலைவர் தானே, அதான் மெட்டீரியல் சுத்தமாகாதுங்கிறேன். அவர் வந்து உன்னோட பெரிய ஆளு, நான் சீஃப் மினிஸ்டர் இருந்தவன் பாரு. அப்ப அந்த இடம் வந்து சீட் ஷேரிங்ல அதை பிரிட்ஜ் பண்ண முடியாது, இணைக்க முடியாது. அன்புமணிக்கு கிளைமையும் இவர் விஜய்க்கு ஜான் ஆரோக்கியசாமி கிளைமையும் பிரிட்ஜ் பண்ண முடியாது. அன்புமணி 117 117 பாரு. சரி, அதுக்கே ஒத்துக்கிட்டா கூட யார் முதல்ல முதலமைச்சர்னு வரும். அப்போ விஜய் நான் முதலமைச்சர் முதல்லன்னு வருவார்.
அப்போ 5 வருஷமே நீங்கள் வச்சுடுங்கன்னு சீமான் சொன்ன மாதிரி அன்புமணின்னு சொல்லிட்டு போவார். ஆப்ஷன் இருக்கு, அது வந்து சீட் ஷேரிங்கில் சரியாக வராது. காரணம் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. இதுதான் சகாதேவ மாதிரி நம்ம சொன்னதை கேட்டு 24 நின்றுருக்கணும். நிற்காதனால இப்போ லோல் போடுறீங்க, அல் போடுறீங்க, அலைன்ஸ் அமைச்சுக்கிட மாட்டீங்க. சரி, ஓகே. இதில் வந்து இன்னொரு தியரிகள்னால் போகிறவங்களாம் இந்த தியரியை பரப்பி விடுறாங்க. இது வந்து நான் அதை நம்பலை, நீங்களும் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். இது வந்து விஜய் கூட ராகுல் காந்தி பேசிட்டாரு, காங்கிரஸ் வந்து விஜய் கூட கூட்டணி வரும் அப்படின்றலாம் சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லைன்றதை நீங்களே சொல்லிவிடுங்க. தமிழக காங்கிரஸுக்கு சட்டமன்ற தேர்தல்னா அது பலம் வந்து 3% தான். பட் ஒரு காம்பினேஷன் கமிஷனில் அப்போ போயிட்டு இருக்கிறதுனால பார்லிமெண்ட்டுக்கு அந்த வெற்றி கிடைக்கிறதுனால ஸ்டாலினும் ராகுல் காந்தி அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. திமுக நடத்தக்கூடிய ஒரு சாதாரண போராட்டத்துக்கு கனிமொழி கூட வந்து ராகுல் காந்தி இருந்து சாலிடாட்டியை காட்டுறாரு. பலம் என்னன்னு விஜய்க்கு பலம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஏற்கனவே விஜய் ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட போது தன் சுயநலத்துக்காக, தன் பிழைப்புவாதத்துக்காக, தன் பாப்புலாரிட்டியை வச்சு ஏதாவது அதை காசாக்கலான்னு தன்னோட அப்பா S.A. சந்திரசேகருக்கு ராகுல் காந்திகிட்ட போய் ராஜ்யசபா சீட் கேட்டார். கட்சியில் சேரு புறவு பார்க்கலாம், 35 கடந்துட்டா இளைஞர் காங்கிரஸ் தர முடியாதுன்னு, இவ்வளோதான் விஜய்க்கு மரியாதைன்னு அனுப்பி வச்சார் ராகுல் காந்தி. மோடியே விஜய் சந்திச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு ராகுல் காந்தியை விஜய் சந்திக்கலை. எங்கேயாவது ராகுல் காந்தியை விஜய் சந்திச்சாலாவது நம்ம கொஞ்சம் பேசலாம். கமல்ஹாசன் கூட சந்திச்சார். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, கமல்ஹாசன் ஃபேமிலியும் இந்திரா காந்தி ஃபேமிலியும் ரிலேட்டிவ்ஸு, ஃபேமிலி பாண்டிங் உள்ளவங்க. அவங்க அரசியல் ரீதியாகவும் ராகுல் காந்தி கிட்ட போய் கமல்ஹாசன் பேட்டியே எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா? ஆமாம். இவர் அவங்க வீட்டில் தூரத்தில் நின்று இவருக்கு ரசிகர்கள் விஜயை பார்க்குற மாதிரி இவரும் ராகுல் ரசிகராட்டு பார்த்துட்டு வரணும். அதுதான் இவருக்கு இன்னைக்கு உள்ள விஜய்க்கு இன்னைக்கு காங்கிரஸ் ராகுல் உள்ள ஸ்டேச்சர். ஸ்டாலினை பிடிக்காதவங்க பலதும் பேசுவாங்க. பேசிக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதுதான். நடைமுறையில் இதில் எதுவுமே சாத்தியம் இல்லை. எங்களுக்கு கூட ஒரு வேளையில் சாத்தியமானால் மோடிஜி ஃபார் பிஎம் 2029 எங்களுக்கு லாபம் தான். பட் யதார்த்தத்தில் சாத்தியம் இல்லைங்கிறனால சாத்தியம் இல்லைன்னே முடிச்சார். இல்லை, இப்போ ஹைப்போத்தெட்டிக்கலி ஸ்பீக்கிங், இப்போ வந்து 26 தேர்தலில் ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும் பட்சத்தில் யாருக்கு அதிகம் நஷ்டம்? திமுகவுக்கு காங்கிரஸ்க்கா? காங்கிரஸுக்கு பெருத்த நஷ்டம், எங்களுக்கு மோடிக்கு பெருத்த லாபம். நாங்கள் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ஸ்டாலின்ட்ட என்ன பிரச்சனை? எனக்கோ மோடிக்கோ ஸ்டாலின்ட்ட என்ன பிரச்சனை? காங்கிரஸை தூக்கி சுமக்கிறது தானே எங்களுக்கு பிரச்சனை, மோடிக்கும் அதுதானே பிரச்சனை. சரி, ஸ்டாலின் தனியாட்சி இருக்கிறதுல மோடிக்கு என்ன பிரச்சனை, இல்லை ரவீந்திர துரைசாமிக்கு என்ன பிரச்சனை? இல்லை எப்படி வெளிப்படையாக தான் பேசுகிறேன். அந்த தனியாட்சி வரதான் சொல்கிறேன். இப்போ என்ன, காங்கிரஸ் இல்லாத திமுக வெற்றி பெறாது, அவங்க மைனாரிட்டிஸ் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை? காங்கிரஸ் அதை முடிவெடுத்து 117 2.5 வருஷம் செல்வ பிறந்தகை சீஃப் மினிஸ்டர், 2.5 வருஷம் விஜய் சீஃப் மினிஸ்டர் கூட்டணி வச்சா மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இல்லை அப்படின்னா திமுக அந்த காங்கிரஸ் வெளியே போகிறதால அந்த மைனாரிட்டி சீட்டு போக வாய்ப்பு இருக்கா? செல்வ பிறந்தகையே ஸ்டாலின் கூட போனால் தான் எம்எல்ஏ ஆகுன்னு அங்கே ரிப்போர்ட் கொடுப்பாரு. ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட்டுங்க, எப்படிங்க போவாங்க? ஓகே, ஸ்டாலின் இவ்வளோ உச்சத்தில் இருக்கிறாரு, 57 62 காமராஜ் உயரத்தில் இருக்கிறாரு. இந்த கூமுட்டைகளுக்கு 57 62 காமராஜ் உயரம் தெரியுமா? வாங்கப்பா, யார் அந்த சேலத்துக்காரர் கஸ்தூரி பிள்ளைக்கு மகன் மோகன் காந்தராஜ் அவருக்கு தெரியும். அதனால தான் அவரை போட்டு நக்கல் அடிக்கலாம். ஸோ அந்த உயரத்தில் முக ஸ்டாலின் கூட்டணி பலத்தோடு இருக்கிறார். ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அவரை. இல்லை, இதில் இன்னும் தேமுதிக அவர் கூட வாய்ப்பு இருக்குது, ஓபிஎஸ் வாய்ப்பு இருக்குது, இன்னும் பலரும் வாய்ப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் அவரோட பொசிஷன் வந்து தெளிவாக சொன்னால் 62 காமராஜ் பொசிஷனில் இருக்கிறார். இல்லை, இந்த சமயத்தில் நான் ஒரு விஷயத்தை நினைவு கூறுறேன். நீங்கள் கரெக்டாக இந்த 2018 19 அந்த காலகட்டத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட் அட்மிட் பண்ணீங்க. அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா கூட டெல்லியில் இருக்கிற 2 தலைமைகள் அட் டைம் ஒரே வந்து பார்த்தது கிடையாது. ஆனால் ஸ்டாலின் பின்னாடி மோடியும் வராரு, ராகுல் காந்தி வராரு, 2 பேரும் ஸ்டாலின் முக்கியன்ற அவர் சொன்னீங்க. 2019 தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னீங்க. அந்த காலத்தில் நீங்கள் வந்து ஆர்கே நகர் தேர்தல் ரிசல்ட்டை பற்றி நீங்கள் திமுக கடுமையாக வச்சுருந்தீங்க. எனக்கு அதில் மாறுபட்டு கருத்து இருந்துச்சு. பட் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தான் அட்மிட் பண்ணீங்க, ஸ்டாலினை வந்து பெருசாக மதிக்கிறாங்க டெல்லியில் இருக்கவங்கன்னு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அதை ப்ரூவ் பண்ணார். இன்றைக்கி வந்து அதே ஒரு நிலை தான். ஸ்டாலின் வந்து அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தவொடனே வரிசை கட்டிக்கிட்டு எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டாலினுக்கு புகழில் பொறாமையும் பொச்சரிப்பும் படக்கூடியவங்க தமிழறி மணியன்கள், பல கருப்பையாக்கள், காந்தராஜ் கூட அந்த லிஸ்ட்டில் இப்போ வருவார் போல தெரியுது.
இது காந்தாரியா வயிறறிஞ்சிருக்க வேண்டியதுதான். ஸ்டாலின் பொசிஷன் 62 காமராஜ் பொசிஷனில் இருக்குது. 62 காமராஜ் பொசிஷனில் இருக்கார். அண்ணா 46% காமராஜ் எடுக்கும்போது அண்ணா 27% எடுத்தார். அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலினுக்கும் ரெண்டாவது வரக்கூடிய தலைவருக்கும் உள்ள வித்தியாசம் 20% மேலே இருக்கும். ரெண்டாவது வரக்கூடிய அணிக்கும் ஸ்டாலினுக்குள்ள வித்தியாசமே 10-15% இருக்கும். இது இந்த புள்ளி விவரங்கள், இந்த கணக்கெல்லாம் பிரதமர் மோடிக்கு டேபிள்லே இருக்கு. அதனால தான் மோடி தமிழ்நாட்டை அணுகக்கூடிய முறையை கொஞ்சம் ஷார்ப்பாக மைக்ரோவை பார்த்தா விவரம் உள்ளவங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதில் வந்து என்னென்னா, இப்போ ஒருவேளை ராகுல் காந்தி விஜய் கூட உண்மையை பேசியிருந்தாருன்னா அவர் காங்கிரஸ் சேர்ந்துக்கோங்கன்னு அந்த ஒரு அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு ராஜ்யசபா தாரம் அன்னைக்கு உங்களுக்கு ராஜ்யசபா தராது தப்பு. இப்போ உங்களுக்கு கேரளாவில் உங்கள் படத்துக்கு நல்ல பாப்புலாரிட்டி இருக்குது, ஆந்திரா இருக்குது, கர்நாடகா இருக்குது, நீங்கள் மத சார்பின்மை கொள்கையில் உறுதியாக இருக்கிறீங்க, சிஏ எதிர்ப்புன்னு அறிக்கை கொடுத்தீங்க, வக்ஃப் போர்டு இதில் நிற்கிறீங்க, கொள்கை உறுதி படித்த ஜோசப் விஜய்க்கு ஒரு ராஜ்யசபா தரல, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது நாங்கள் அடுத்த கட்டமும் உயர்வு எங்களால் உங்களுக்கு இருக்கோம், ராஜ்யசபா தாரோன்னு கட்சியில் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது தகுதி தான், ராஜ்யசபாவுக்கு தகுதி தான். ஆக்சுவலி அது கூட இந்த சவுக்கு சங்கர் போன்றவங்கள அது கூட ஒரு பாயிண்ட்டாக சொன்னாங்க. நீங்கள் விஜய் கூட காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கூட்டணி போச்சுன்னா கேரளாவில் வெற்றி பெறலாம், கேரளாவில் விஜய்க்கு ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. சவுக்கு சங்கர்கிட்ட கேளுங்க, 25 சீட்டு கொடுத்து எடப்பாடி கூட்டணி அமைச்சிட்டாரா காங்கிரஸ் கூட? 5 சீட்டு கொடுத்து எடப்பாடி விசிகா கூட கூட்டணி அமைச்சிட்டாங்களான்னு சொன்னாப்புல. அதான் சொன்னேன் திமுக இன்டாக்டாக இருக்கும்னு. இப்போவும் சொல்கிறேன் திமுக இன்டாக்டாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வெட்டியாக பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியில் உள்ளதுக்கெல்லாம் நம்ம நேரத்தை செலவு பண்ணி பதில் சொல்லணுமான்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. இதில் வந்து இப்போது தேமுதிக இப்போ உள்ள வர மாதிரி ஆல்மோஸ்ட் தெரியுது, ஏறத்தாழ அவங்க அப்படி தான். அந்த ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் நான் தானங்க முதல் சொன்னேன். இபிஎஸ்க்கு ஓட்டர் ஆன்சரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் கிடையாதுன்னு சொன்னேன். சவுக்கு சங்கர்கிட்டையோ ரங்கராஜ் பாண்டியாவிட்டையோ 1-to-1 உட்காந்து வாதிக்க தயாராக இருக்கேன் இந்த பாயிண்டில். ஓகே, இல்லை இப்போ இவங்க சேரும்போது இப்போ சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ அதான் தேமுதிக உள்ள வரும் மதிமுக தேவை திமுக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் தெரியும். மதிமுக திமுக கூட தான் இருக்கும், தேமுதிக இருப்பாங்க, திமுகவும் இருப்பாங்க, தேமுதிக இருப்பாங்க, மதிமுக இருப்பாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, ஓகே. ஏன் எத்தனையோ முஸ்லீம் பார்ட்டிஸ் இருக்க? 1-2 முஸ்லீம் பார்ட்டியா திமுக இருக்கு, டசனா இருக்க, டசன் கணக்கில் இருக்க. அதுக்காக 2 பேருமே என்னால் பாராட்டப்பட்ட தலைவர் தான். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடிய தலைவர் தான் அண்ணன் வைகோவும் கேப்டன் விஜயகாந்தும். நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க. நம்மளை பொறுத்தவரை பாராமச்சந்திரன் நாயுடு எம்ஜிஆருங்கிற மலையாளியோட பாராமச்சந்திரன் தெலுங்கு நாயுடு சிஎம்லாம் நம்ம உழைச்சவங்க தான். பட் அவர் எம்பிக்கு தான் நின்னார், மத்திய அமைச்சராக இருந்தார். இவங்க மேலே நமக்கு பற்றுதல் உண்டு. அண்ணன் வைகோ மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடின தலைவர். மெர்கன்டைல் பேங்க் மீட்புக்கு அண்ணன் நின்னார். காமராஜ் நினைவிடம் கடற்கரையில் வர்றதுக்கு, கன்னியாகுமரி கடற்கரையில் வர்றதுக்கு சுரேஷ் பிரபு அவரை பார்த்து ஆர்டர் வாங்கி தந்தது அண்ணன் வைகோ தான், பொதுவான தலைவர் தான். அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் மிகப்பெரிய ஒரு பொதுத்தள தலைவர். வன்னியர்கள் நிரம்பிய விருத்தாச்சலம் தான் அவர் வெற்றி பெற்றார். இன்னைக்கு 2 பேருக்கும் தெலுங்கு தாய்மொழி மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது. மற்ற பரவலாக செல்வாக்கு இருக்கும்போது தெலுங்கு தாய்மொழி சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு அடர்த்தியான செல்வாக்கு இருக்குது. அவங்க ஒரு பெரிய ஃபோர்ஸ் தமிழ் மண்ணில். அது முழுமையாக ஸ்டாலினுக்கு கன்சால்டேட் ஆகிறதுக்கு 2 பேரும் சேர்ந்தே பயன்படுவாங்க. பிரேமலதா ஒரு கேம்பெயினிங் அபிலிட்டிஸ், அதுவும் பிரேமலதா கேம்பெயின், விஜய பிரபாகரன் ஓட இது தான் ஷுட் பி ரிமூவ்டு பை தான்னு விஜய் 30,000 ஓட்டில் அடிக்கக்கூடிய என்னோட வைடர் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் அவங்கள்ட்ட ஆயுதங்கள் இருக்குது. பாமக இப்போ எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது எந்த திசையில் போகணும்னு. அன்புமணி கிளியராக ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்து ஒரு டைரக்ஷன் போயிட்டுருக்காரு. எலெக்ஷன் கமிஷன் கூட அவர் கொடுக்குற ஒரு பாமகக்கு எல்லா கட்சிகளும் அனுப்புகிற லெட்டரில் வந்து அன்புமணி கொடுத்த அட்ரஸில் தான் அந்த லெட்டர் வந்திருக்கு. ஒருவேளை பாமக வந்து கட்சி அன்புமணிக்கு தான் சொந்தம், கட்சி சின்னமும் அன்புமணி சொந்தம்னு வரும்போது ஒரு ரிபல் குரூப் மாதிரி பாமகவில் ராமதாஸ் கீழே ஃபார்ம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கற்பனையான இது, யூகத்தின் அடிப்படையில் இல்லை, அது அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ அன்புமணி கிளியராக ஆன்டி டிஎம்கே பண்ணுறாரு. அன்புமணி ஆன்டி டிஎம்கே பண்ணுறாரு. டாக்டரே அந்த அளவுக்கு ஆன்டி டிஎம்கே பண்ணார். அவர் ப்ரோ டிஎம்கே பண்ணுறாரு. ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்துட்டு பாராட்டிட்டு இருக்காரு. சந்திக்கல, பேசிட்டு வந்துட்டு பாராட்டிட்டு இருக்காரு. 2 பேரும் மீண்டும் ஒன்று சேரலாமே. திமுகவும் ராமதாஸ் அன்புமணியும் அவர் தான் என்ன வீட்டில் உழவு பார்த்து சிப் வச்சதுக்கெல்லாம் நான் போலீஸ் கம்பெனி கொடுக்க போகிறேன்னு அந்த அளவு பேசிகிட்டு இருக்காரு அவர்.
நீரடித்து நீர் உலகுதில்லை ஒருதாய் மக்கள் தான் நான் சொன்னேன். அது போகிற போக்கு பெரும்போக்காக தான் போயிட்டு இருக்குது. போட்டி பொதுக்குழு அது இதுன்னு தான் என்ன நீரடித்து நீர் விளைன்னு நம்ம சொன்னால் அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். பொதுக்குழு நடத்துகிறாங்க பார்ப்போம். ஏன்னா நான் என்ன பார்க்குறோம்னா தோத்தவங்க அவங்க பிரிஞ்சு போனாங்கன்னா அது என்ன லாபத்தை அவங்களுக்கு கொடுத்துரும். எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கவுண்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு டாக்டர் யாவுக்கு தெரியும். நானே வெளிப்படையாக பேசுகிறேன். அன்புமணி இதை கன்ஃபார்ம் பண்ணிட மாட்டாரா? பிஜேபி இருக்கிற அணியில் தனக்கு இருந்த பெனிஃபிட் நினைக்கிறேன். இப்போ பிஜேபி இருக்கிற அணியில் இருந்தான்னா அந்த சிம்பலும் எனக்கு இதெல்லாம் அந்த இதெல்லாம் டெக்னிக்கல்ஸ் அவங்களுக்குள்ள போட்டியில் யார் பெரியவர்னு காட்ட வேண்டிய அந்த யார்கிட்ட மக்கள் சக்தின்னு காட்ட வேண்டியன்னு இண்டு பத்திரிகையிலே அதை போட்டிருந்தாங்களே. மூத்த தலைவர் ஒருத்தர் சொன்னாருன்னு ஓட்டர்ஸ் யார்கிட்ட இருக்காங்களோ அவங்க தான் பாமகங்கிற மாதிரி ஒரு மூத்த தலைவர் சொன்னதாட்ட ஹிண்டு பத்திரிகையில் ஒரு பெரிய செய்தி இன்னைக்கு வந்திருந்து. ஓட்டர்ஸ் யார்கிட்ட இருக்காருன்னு எப்படி முடிவு பண்ண, என்னைக்கு முடிவு பண்ண? ஒருத்தர் கூட்டணி போய் ஒருத்தர் தனியாக போனவர் 4-5% வாக்கெடுத்தால் தான் பாமக நிலச்சி நிற்கும். அல்லது கூட்டணி போனவர் 4-5% வாக்குக்கு தன்மையில் நின்னா தான் நிற்கும். சிஆர் பாஸ்கரும் ஒர்க்காக பேசிகிட்டு இருக்கும்போது ஜாலியாக சொன்னாப்புல 2 சைட்லேயுமே நாங்கள் பெரிய இதுங்கிற லெவலில் வந்துடுவோங்கிற இதில் 1 இயர் அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே சொன்னார். இப்போ திமுக சைடு வந்துட்டாங்க. ஓபிஎஸ்க்கு நார்த்தில் செல்வாக்குலனாலும் சிம்பதி இருக்குது நார்த்தில், அவரும் இங்கே வந்துட்டாப்புல. அப்போ இதில் திமுகவுக்கு சூப்பர் ப்ளவுஸாக தேவையில்லை. 19 சொன்ன அதைத்தான் இப்போ சொல்கிறேன், சூப்பர் ப்ளவுஸ் தான் திமுகவுக்கு. நான் சொன்னது கரெக்டு தானே? 19 ரொம்ப கரெக்டாக ரொம்ப கரெக்டாக வந்தது இல்லை? அப்போ திமுகவுக்கு சூப்பர் ப்ளவுஸ் தான் பாமக. அப்போ அதிமுகவுக்கு 90 தொகுதியில் பாமக இல்லாமல் ஃபைட் பண்ண முடியாது. அதே ஹிண்டு செய்தியிலேயே 2 பேரும் சேர்ந்து வாங்கன்னு எடப்பாடி சொல்கிறதாட்டு போட்டிருக்கு. 2 பேரும் சேர்ந்து வாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஐயாவும் அன்புமணியும் சேர்ந்து வர சொல்லி போட்டிருக்கு. அன்புமணி 10.5 எடுத்து விழுப்புரத்தில் பண்ணதுக்கு நல்ல கூட்டம் இருந்தது. இப்போ அன்புமணி ஆன்டி-டிஎம்கே பண்ணுறாரு. இது கூட 10.5 எடுத்து பண்ணாருன்னா இன்னும் அது உணர்வுபூர்வமாக வரும். இப்போ எனக்கு தெரியுது அன்புமணியோட அந்த எதிர்பார்ப்பு தெரியுது. 10.5 எடுத்து பண்ணணும்னா அதர் காஸ்ட் ஓட்டு வராதோன்னு அச்சப்படுறாரு. ஓகே சார், இவ்வளோ தூரம் என் கேள்வியில் பதில் சொல்ல மாட்டேன் சார்.